ஜீன் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷனல் யூனிட். நல்லா புரிஞ்சுங்க. ஸ்ட்ரக்சருக்கும் ஃபங்க்ஷனுக்கும் இதான் வித்தியாசம். அதாவது ஸ்ட்ரக்சர் அப்படின்னா டிஃபைன்டு வேணும். இப்போ நான் ஒன்றும் இல்லை, இப்போ இந்த 4 பேர் வாங்க இந்த சேரத்துக்கு வெளியில போடுங்கன்னு நான் சொல்றேன் அப்படின்னா என்ன மீனிங்னா, இந்த 4 பேரும் சேர்ந்து ஒரு டீம் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் யூனிட் அப்படின்னா கண்டிப்பா 4 பேர் வேணும். 3 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா அது ஸ்ட்ரக்சரல் யூனிட் கிடையாது. 4வது ஆளா குள்ளமா இருக்கலாம், உயரமா இருக்கலாம், அதை பத்திலாம் பிரச்சனை கிடையாது. நமக்கு தேவை 4 பேர் இருக்கணும், அந்த நம்பர்ஸ் வந்து இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ரக்சரல் யூனிட். சொல்றது புரியுதா? அப்போ இந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்து நான் ஒரு யூனிட் டீமை வந்து ஃபார்ம் பண்றேன், அது ஸ்ட்ரக்சரல் யூனிட். இது தூக்கி வெளில வைங்கப்பா அப்படின்னு சொல்றேன், நீங்க வெளில வைக்கிறீங்க, ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து அதில் வேலை செய்யுது. சரியா? ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்னா என்ன மீனிங்னா, இந்த சேரை தூக்குறதுக்கு எத்தனை பேர் வேணும்? ஒருத்தன் வேணுமா, 4 பேர் வேணுமா, 5 பேர் வேணுமா? அப்போ 6 பேர் வேணுமா? ஓகே. ஸோ அப்போ 6 பேர் சேர்ந்து சேரை தூக்கி வெளில போடுங்க அப்படின்றது ஃபங்க்ஷனல் யூனிட். இல்லை 2 பேர் தான் வேணும், பரவாயில்ல, அதுவும் ஒரு ஃபங்க்ஷனல் யூனிட்.